இந்த கொத்தமல்லி டேங்க் இதுவரைக்கும் 1 வருஷத்துக்கு கிளீன் பண்ணதே இல்ல. இருந்தாலும் எப்படி இது வந்து சால்ட் வந்து படியாம இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. படியாமலாம் இல்லைங்க. நீங்களே பார்க்குறீங்க. இதுலயும் வந்து சால்ட் படிஞ்சிருக்கு. நம்ம யூஸ் பண்ற வாட்டர் வந்து கொஞ்சம் கூட சால்ட் இருந்தா கூட எவாப்பரேட் ஆகுறப்போ, அந்த ரெசிடுவல் சால்ட் வந்து கண்டிப்பா கண்ணாடில தான் படியும். இத நம்ம வந்து அவாய்டே பண்ண முடியாது. ஆனா நான் என்ன பண்றேன்னு சொல்றேன். இப்போ நான் யூஸ் பண்றது என் ஏசிலேருந்து வர தண்ணி தான். இது வந்து அகெயின்ஸ்ட் அ வெரி பாப்புலர் பிலீஃப். ஏசி தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதில வந்து மெட்டல்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து மதிக்கிறதே இல்ல. நான் டேங்க் ஆரம்பிச்ச காலத்துலேருந்தே நான் வந்து ஏசி தண்ணிய தான் வந்து என் டேங்க்குக்கு வந்து எவாப்பரேட் ஆனா வந்து ஊத்துறேன். இதுவும் நீங்க அப்படியே ரொம்ப கிளீனா இருக்குன்னுலாம் வந்து நெனைக்காதீங்க. இது மேலேயே தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிசு பிசுன்னு இருக்கும். அது ஃபுல்லா வந்து வெளிய உருவாகுற ஆல்கே. இந்த பைப் மட்டும் பைப் சிலாட்டி கொட்னா வெள்ள கலர்ல அந்த ஆல்கே காலனி வந்து விழும். ஸோ நான் இந்த தண்ணி தான் வந்து யூஸ் பண்றேன். நீங்க இந்த கேன்க்குள்ள பார்த்தீங்கன்னா கூட, கேன் உள்ள ஃபுல்லா வந்து ஆல்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். பார்க்க தெரியாது. ஆனா தொட்டிங்கன்னா வந்து உள்ள வந்து பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அது உள்ளேயே வந்து பாக்டீரியா, ஆல்கே எல்லாமே இருக்கும். நான் இந்த தண்ணி தான் வந்து இன்னி நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து தண்ணி ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ தண்ணி ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் கை லைட்டா வச்சுப்பேன். அது உள்ள ரொம்ப அந்த மண்ணு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு. பட் அது தண்ணி ஃபில் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து எட்ஜ் வரைக்கும் நான் ஃபில் பண்ணேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து எப்படியும் வந்து எவாப்பரேட் ஆகப்போது. அது வந்து ஃப்ரீக்வென்ட்டா ஃபில் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் வந்து ஃபுல்லாவே ஃபில் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சால்ட் கிளீன் பண்ணல. இப்போ வந்து தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு அந்த சால்ட் இருக்கிறது, அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒண்ணுமே தெரியாது. ஸோ இதில இருக்க எக்ஸஸ் சால்ட் வந்து கண்டிப்பா நம்ம மணலு, மண்ணு அதுக்குள்ள போயிட போது. நீங்க அத பத்தியும் பயப்பட தேவையில்ல. இது என்னோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து. இந்த சைடுல நான் வந்து முன்னாடி கிளீன் பண்ண சைடு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சால்ட் கிடையாது. நான் எதுக்கும் கிளீனே பண்ணாத சைடு காட்டுறேன். இதெல்லாம் வந்து டேங்க் செட் பண்ணதுலேருந்தே வந்து கிளீனே பண்ணாத சைட்ஸு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த மேல இருக்க அந்த டெட் பிளான்ட்ஸ் மட்டும் தான் அதில ஒட்டிட்டு இருக்கு. ஆனா சால்ட் பிரச்சனை வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ எக்ஸஸ் சால்ட் வந்து எப்படியோ நம்ம டேங்க் ஹேண்டில் பண்ணும்போது என்னோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இது. 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்ல மேபி இது மாறலாம். இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதுவரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.